Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம வீட்லயே chilli parotta எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நாம 1/2 கிலோ மைதா எடுத்துறோம். 2 கப் மைதா இருக்கும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை mix பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம புரோட்டாக்கு மாவு பிசைஞ்சோம்னா முட்டை, பால், கொஞ்சமா ஜீனி சேர்த்துக்குவோம். நான் வந்து இப்போ எதுவுமே சேர்க்கல. வெறும் உப்பு தண்ணி மட்டும்தான். இதே நான் நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அமுக்கி நல்லா பிசைஞ்சு சாஃப்ட்டாக எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தடவை விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சில்லி ப்ராடக்ட் தேவையான பேஸ்ட்டு நம்ம செய்யலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 தேங்காய் சில்லி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்க போகிறோம், அதனால் நான் மீடியமாக தான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணல. நல்லா வதக்கணும்னு அவசியமும் இல்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சில்லை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அரைப்படும். இப்போ இதை 3 சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்குவோம். மூணையும் வதக்கியாச்சு. இப்போ அதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை பெரிய பெரிய உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அந்த மாவை மொத்த மாவையுமே நம்ம எத்தனை உருண்டை வருதோ பெருசாக எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து 5 உருண்டை வந்திருக்கு. நம்ம இதை வந்து சப்பாத்தி மாதிரி மொந்தையாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறோம், நம்ம மொந்தையாக தேய்ச்சி எடுத்துக்குவோம். சில்லி புரோட்டா வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையை தேய்ச்சி எடுத்துக்குவோம். திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்தளவு திக்னஸ் போதும். இப்போ தோசைக்கல்லை வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதை கட் பண்ண போகிறோம், அதுக்காக நம்ம லைட்டாக மேலாப்பில் மட்டும் 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறினோடனே நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா புரோட்டாவுமே இது மாதிரி 2 சைடு வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புரோட்டாவை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுக்க புரோட்டா எல்லாத்தையும் சேர்த்து
நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்குவோம். இந்த பொரிச்செடுத்த புரோட்டாவே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம வதக்கின அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டே சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு, சிக்கன் 65 பவுடர் வந்து 1 முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இப்போது சிக்கன் பொடியெல்லாம் சேர்த்தனால மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா வடை அப்போ தான் போகும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. மேலாப்பில் எண்ணெய்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பொரிச்சு வச்சுருக்க புரோட்டா இப்போ சேர்த்துடலாம். புரோட்டா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது, அப்புறம் கிறிஸ்பினஸ் போயிடும். பெரிய வெங்காயத்தை வந்து 4ஆக கட் பண்ணி இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நிறைய வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை 3 மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சில்லி புரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்போது சர்வ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மதுரை ஃபுட்டீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.